ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சோறு முக்கியம் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு பூரி. வாங்க வியூவர்ஸ், இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெண்டு சக்கரவள்ளி கிழங்க கட் பண்ணி தண்ணியில போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தனியா பாத்திரத்துல கோதுமை போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க உரிச்சுக்கோங்க. உரிச்சதும் நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணதும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா ஒன்றா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறமா தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பூரி மாவு பதம் வர வரைக்கும் பிசையணும். மாவு நல்லா பிசைஞ்சதும் ரவுண்டாக உருட்டிக்கோங்க. இப்போ உருட்டின மாவை பூரி போல திரட்டிக்கணும். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் தேய்ச்ச பூரியை போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா எலும்பி வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதே போல் ஒவ்வொரு பூரியாக போட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் பொட்டேட்டோ பூரி ரெடி. இந்த பூரிக்கு தால் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டு காம்போ. தால் இல்லைன்னா தக்காளி தொக்கு கூட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.